ஃபியூசிங் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் லைக்ரா ஃபியூசிங். லைக்ரா ஃபியூசிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு தின்னான ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம் கொடுக்கறதுக்காக அதில் வச்சு நம்ம அயன் பண்ணுவோம். அதுக்கு அப்போ அந்த ஃபேப்ரிக் வந்து திக்காகிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லைக்ரா ஃபியூசிங். இதோட பேர் அதுதான். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டாக டாட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேக் சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த சைடு வந்து சாரி அது என்னது தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாண்ட் பேப்பர்லாம் இருக்குல்ல, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி செவத்தில் போட்டு தேய்ப்பாங்களா சொர சொரன்னு, அந்த மாதிரி இருக்கும் தொட்டு பார்க்கறதுக்கு சொர சொரன்னு. ஸோ இது என்கிட்ட வந்து காலி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ தேவைப்படுதுன்றதுனால நான் வந்து பாரிஸில் போய் வாங்கலாம் அப்படின்னு போனால், எனக்கு இந்த மாதிரி பிளைனாக போட்டாங்க. 2 பக்கமுமே பிளைனாக இருக்குது. ஐயோ இது இல்லை அப்படின்னா, நீ போய் அயன் பண்ணுமா, இது ஒட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு கடைக்காரர் சொன்னார். ஸோ அதனால் வந்து பயந்துகிட்டே நான் செக் பண்ணி பார்த்தேன். ஃபேப்ரிக்கில் இது ஒட்டுது. ஸோ லைக்ரா ஃபியூசிங் வந்து இந்த மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது. பேக் சைடு தொட்டு பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். இந்த சைடு சொர சொரன்னு இருக்கும். இது வந்து க்ளூ இருக்கிற சைடு தான் சொர சொரன்னு இருக்கும். அண்ட் முக்கியமாக இது ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேவா, இது வந்து ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை அயன் பண்ணி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃபேப்ரிக்கை விட்டு மூவ் ஆகிடும். ஆனால் இது ஒரு ஃபேப்ரிக்காக இருக்கும், லேயராகவே இருக்கும். இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் வாஷ் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. இப்போ பாருங்க, நான் அயன் பண்ணி காட்டுறேன் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டுது அப்படின்னு சொல்லி. ஒரு சாட்டின் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். இதில் நான் கார்செட் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது எப்படி அயன் பண்ணணும்னு காட்டுறேன். அந்த சொர சொர அது வந்து ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் இருக்கிற மாதிரி பிளேஸ் ஆகுற மாதிரி இந்த லைக்ரா ஃபியூசிங்கை வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் இதை அயன் பண்ணுறீங்க, நல்லா ஸ்டீம் அயன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக அது ஒட்டும். இந்த இடத்த இப்போ நான் அயன் பண்ணிட்டேன். நான் ஸ்டீம் அயன் தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, நான் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. பெட்ஷீட்லேயே அது ஆக்சுவலாக ஒட்டிடுச்சு. தெரியுதா, நல்லா ஒட்டிடுச்சு. எப்படி நான் பிரிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா, இப்படி பிரித்து தான் எடுக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இது ஒட்டிடுச்சு. இதை நல்லா அடித்து துவைச்சி அந்த மாதிரிலாம் வாஷ் பண்ண முடியாது, வாஷிங் மிஷின்லாம் போட முடியாது. இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். அதுவும் ரொம்ப மைல்டாக செட்டில் அப்படியே தண்ணியில் அப்படி முக்கணுமா அப்படியே புத்துனாப்பில் எடுத்து காய போடணும். அப்போ தான் இது உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இதெல்லாம் யூஸ் பண்ணி தைக்கும் போது நீங்கள் ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் சுருக்கமே தெரியவே தெரியாது, மிஸ்டேக் இருந்தால் கூட. ஸோ வந்து அதோட பெனிஃபிட்டே இதுதான். இந்த லைக்ரா வந்து எக்ஸ்ட்ரா வால்யூம் கொடுக்கும். ஃபேப்ரிக்கு வந்து இப்படி ஃபேப்ரிக்கே இப்படி சுருங்க விடாது, இப்படி ஸ்ட்ராங்காக அப்படி வச்சுக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வாங்கி, ஸோ இது மீட்ரு வந்து 70 ருபீஸ் சொல்லுவாங்க. மீட்டர் வந்து 70 ரூபாய். இது நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும்.